தமிழ் சினிமாவில் நடிகர்களாக இருந்து எத்தனை பேர் அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறார்கள், அவர்கள் யார் யார் என்பதை தற்போது பார்க்கலாம். 1972ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து பிரிந்து சென்ற எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியை தொடங்கினார். எம்ஜிஆருக்கு போட்டியாக திரையுலகில் இருந்த சிவாஜி கணேசன் 1989ஆம் ஆண்டு தமிழக முன்னேற்ற முன்னணி கட்சியை ஆரம்பித்தார். அதே ஆண்டில் இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தை தொடங்கினார். திமுகவில் இணைந்து அரசியல் பணியை துவங்கிய டி. ராஜேந்தர் 1991ஆம் ஆண்டு தாயக மறுமலர்ச்சி கழகத்தை ஆரம்பித்தார். திரையில் தனக்கென பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டிருந்த விஜயகாந்த் 2005ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தொடங்கி அரசியலுக்குள் நுழைந்தார். நடிகர் சரத்குமார் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை 2007ஆம் ஆண்டு துவங்கினார். நவரச நாயகன் கார்த்திக் 2009ஆம் ஆண்டு அகில இந்திய நாடாளும் மக்கள் கட்சியையும் 2016ஆம் ஆண்டு கருணாஸ் முக்குளத்தோர் புலிப்படையையும் துவக்கினார். 2018ஆம் ஆண்டு கமலஹாசன் மக்கள் நீதி மய்யம் கட்சியையும் 2021ஆம் ஆண்டு நடிகர் மன்சூர் அலிகான் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியை துவக்கினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.